நம்முடைய பிதாவாகிய யாவை தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசுவா மேசியானாலும் நம்ம ஒருவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நேராய் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது 4வது வசனம். பக்கம் 6. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நிறைய இந்த மன பிரசங்கத்துல நிறைய காரியம் உபதேசிக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் இத ஆங்கிலத்துல பீயாட்டிட்யூட்ஸ் அப்படிம்பாங்க. நீ நிறைய பேர் உலகத்துல பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், மற்ற மார்க்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட, மற்ற ஃபெய்த்ல இருக்கவங்க கூட பரிசுத்த வேதாகமத்துல இருந்து இந்த ஒரு பகுதியை அவ்வளவு விரும்புவாங்க. அவ்வளவு பொக்கிஷங்கள் இங்கே இருக்குது. இந்த பீயாட்டிட்யூட்ஸ் சொல்லுவாங்க. மலையில அவர் செய்த பிரசங்கம். இந்த காலத்துல மைக்கு எல்லா சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஆனா அவர் மலையில பிரசங்கம் பண்ணது அத்தனை பேருக்கு போய் துணிச்சிருக்குது. அதை இப்ப கூட சொல்றாங்க, அதை வார்த்தை எப்படியுமா இங்க மலைகளை ஒட்டி கொண்டு இருக்குது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது மனுஷன் பேசிய வார்த்தை அல்ல, தெய்வம் பேசின தேவனுடைய வார்த்தை. ஆரம்பிக்கிறப்ப அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். நீ வேதத்துல நிறைய இடம் பாக்குறீங்கன்னா அவர் திரளான ஜனங்களை கண்ட போது என்ன ஆச்சா, மனதுருகினார் வரும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அவர் ஆண்டவர் அந்த ஜனங்களை காண்கிறப்ப அவர் மனதுருகிறவராயிருக்கிறார். அந்த மனதுருக்கத்தினாலதான் நமக்கு இந்த பொக்கிஷம் கிடைத்தது. அப்போ ஆண்டவர் நமக்கு மனதை உருகும் போது நமக்கு என்ன, அழியாத பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் உண்மையான மனதுருக்கம். அப்படி சொல்றப்ப இந்த 2 வசனங்கள் நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த 2 முதல்ல பார்ப்போம். இதுல 4வது வசனம் என்ன, 3வது வசனத்துல இருக்கிறது 4வது வசனம் பிணைஞ்சு இருக்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யார் அந்த துயரப்படுகிறவர்கள்? டிபேட்டுக்கு அப்படி யார் இந்த துயரப்படுகிறவர்கள்? யார் துயரப்படுகிறது? இல்ல, துயரப்படுகிறவங்க என்ன சொல்றாரு? துக்கம் தானே, துக்கம் வருது. ஒரு நிமிஷம் எல்லாம் நமக்கு வருதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதை பத்தி சொல்லும் போது எல்லாம் இவ்வளவுதானே பார்க்க எடுப்பாங்க. வேற யார் என்ன சொல்றீங்க? துக்கத்துல இருந்தாக்கா நமக்கு ஆறுதல் வந்தது பண்ணுவாங்கல்ல, அது ஒரு நமக்கு தைரியத்தை கொடுக்கும்ல, அந்த மாதிரியா? அதான் எதுக்கு துக்கம்? எதுக்குன்னா எல்லாருமே நம்மள விட்டு போயிட்டாங்களே, இல்லங்க நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. சத்தியத்தை நிமித்தம் வரும்போது நமக்கு ஆறுதலா அந்த மாதிரி பாடுகள். சத்தியத்தை நிமித்தம் துக்கமா? அந்த பாடுகள் வரும்போது நம்ம கலங்கி போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது தேவன் ஆறுதலா பண்ணுவாரு. அந்த மாதிரியா? சரி, வேற ஈசா சிஸ்டர்? அவருக்காக துக்கப்படுறது, வார்த்தை நிமித்தம் துக்கப்படுறதுக்கு பாக்கியவான்கள்ன்றாரு. பர்சனல் துக்கம்லாம் அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நிமித்தம். தேவனுடைய வார்த்தை நிமித்தம் துக்கமா? அதாவது இடரல் அவரை மேக்ஸ் சில டைம் வரும்ல பிரதர்,
மனுஷகுமாரன் நிமித்தம் உங்களை துக்கப்படுத்துகிறவங்க, உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை நிந்தித்து அப்புறப்படுத்துகிறவர்கள், பொல்லாங்கு சொல்றவங்க, இதெல்லாம் வர்றகிற துயரங்கள். இல்ல மனுஷகுமார்த்த உங்களை துக்கிக்கிறவர்கள் அப்படி இல்லையா ஸ்டாப்? என்னது இருக்குது பிரதர்? மனுஷகுமாரன் நிமித்தமா ஜனங்கள் உங்களை புறம்பாக்கி நம்ம அது செய்யறாங்க. அதனால நம்ம துக்கப்படவே கூடாது. நம்ம துக்கப்படுறது இல்ல, கரெக்ட். ஆனா இங்க சார் இங்க துக்கப்படுங்கன்ற, துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். புரியுதா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மனுஷகுமார் நிமித்தமா நம்மள யாரும் நிராகரிச்சாங்கன்னா நீங்க பாக்கியவான்கன்றார். அப்ப அதுக்காக நம்ம துக்கப்படவே கூடாது, சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்க கேளுங்க, தாவீதை தரத்து அப்சலோமுக்கு பயந்து ஓடுறப்ப சீமை தூஷித்து வந்தாப்புல. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? இவன் கொல்லணும்ன்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இல்ல அபிஷாயை பார்த்து இல்ல, ஏன் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். இவனை தூஷி கட்டும், ஒருவேளை சிறுமையை பார்த்து தேவன் இறங்கினான்னு திரும்ப கொண்டாடுவார். அப்போ நம்மளை பத்தி யாரும் தூஷித்தாங்கன்னா அதுக்காக நம்ம துக்கப்படக்கூடாது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம ஆறுதல் அடைய போறோம். அவர் வரும்போது அந்த ஆறுதல் இல்ல கரெக்ட், ஆறுதல் அடைய போறோம். ஒவ்வொருத்தரா ஆஷா அவர் ஆறுதல் அடைய போறோம், அது இதாங்கல்ல. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. அப்ப எதுக்காக துயரப்படுகிறவர்கள்? எதுக்காக துயரப்படுறது? என்ன ரோமசாமி அவங்க கூடவே அவங்க இது பண்ணனால அவங்க எல்லாம் துக்கத்துக்கு வந்திருக்காங்கல்ல. அப்ப இந்த காரியம் வந்து அந்த 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 நூற்றாண்டோட சரியாச்சு சார். ஜனங்க பார்த்து சொல்றாங்க. அதான் அப்ப இந்த பிரசங்கம் வந்து அந்த காலத்தோட சரியாயிட்டா? நம்ம காலத்துல வந்து நிறைய பேர் அடிமையா இருந்தாங்க. பவுல் வந்து நிறைய கஷ்டம் துக்கம் எல்லாம் பட்டாருல, ஆனா அது தேவனுக்குள்ள ஆண்டவருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருல. அப்புறம் பேதுரு வந்து அப்போஸ்தலர் 5:41 பேதுரு இவங்க எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இந்த நாமத்துக்காக நம்ம சந்தோஷம், அந்த எத்தனையோ அவமானங்கள்லாம் வருது, அதை சந்தோஷமா ஏத்துட்டு அதையே பிரசங்கிட்டு போறாங்களே, அதுவா அந்த மாதிரியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இன்வால்வ்டா சொல்றீங்க. அநேக உபத்திரங்கள் வழியால் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏசாயால கூட சொல்வார்ல, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், கட்டப்பட்டவர்களை இங்கிலீஷ்ல நான் கேஜேவில இருந்து வாசிக்கிறேன். Blessed are they that mourn, for they shall be comforted. mourn இங்க தமிழ்ல என்ன போட்டிருக்கு? துயரப்படுகிறவர்கள். அங்க என்ன மோன்னு போட்டிருக்குது. மோன்றதுக்கு என்ன ஈக்குவலன்ட் வேர்ட் என்னன்னா பிவைல். பிவைல் என்றால் உள்ளுக்குள்ள துக்கப்படுறது, உள்ளுக்குள்ள கலங்கிறது. அதுதான் பிவைல். உள்ளேந்து கலங்கிறது. நாம் எதுக்காக கலங்கணும், எதுக்காக உள்ளுக்குள்ள துக்கப்படுறோம் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம இந்த உலகத்துல எப்படிப்பட்ட உலகத்துல இருக்கோம்? துன்மார்க்க உலகத்துல இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப நம்ம சுத்தி எப்படி இருக்குது? எல்லாம் மோசமான காரியங்கள் நடக்கிறது. இந்த மோசமான காரியங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கிறோம்? தேவன் ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறாங்க. அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம எல்லாம் கரெக்டா நடக்கிறோம், எல்லாம் நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, அப்படிதான் நம்ம நினைப்போம். எப்படி நம்ம கரெக்டா நடக்கிறோம். ஆனா நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்? எப்பவுமே நான் மேசியாவை போல இருக்கிறேனா? என்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்குது, என்கிட்ட நிறைய இதுதான் பவுல் பேசுற. பவுல் ரோமர் 7 எடுத்தீங்கன்னா, ரோமர் 7 எடுங்க. 714 18
ரோமர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 7:9. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். சரி, இது எதனால அப்படின்னு சொல்றப்ப 15ல இருந்து பாருங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விருப்பமானதை செய்கிறவனாய் விரும்பாததை அர்த்தம் மாறிடும். விருப்பமானதை இல்லை, விரும்பாததை. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஒத்துக்கொள்கிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தின் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்த ஏக்கான கரெக்டா இருக்கும், போறோம். இப்போ 19வது தான் வெளிப்படுத்துற. எப்படி? நான் விரும்புகிற நன்மையை செய்யாம. அப்ப நான் என்ன விரும்புறேன்? நான் நன்மையை விரும்புறேன். ஆனால் நான் எதை விரும்புறேன்? தீமைய. ஆனா நான் எதை செய்யறேன்? தீமையதான் செய்யணும். நான் எதை செய்யணும்னு விரும்புறேன்? நன்மைய. ஆனா நான் எதை செய்யறேன்? தீமைதான் செய்யறேன். அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு பாருங்க. நேர 22வது பாருங்க. 22வது உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அவரோட துக்கத்தை அப்படியே 24வது சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா? இந்த மரண சரீரம்ன்றது என்னன்னா, எப்படி பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. பாவத்தினால்தான் மரணம் வருது. அப்ப இந்த சரீரத்துல போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை நிமித்தம் நான் என்ன பண்றேன்? நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன். ஆனா தீமையை தான் செய்யறேன். தீமையே செய்யாத மனுஷன் யாரு? ஆண்டவர் ஒருத்தர் தான். தேவன் இல்ல, மனுஷன்ல தீமையே செய்யாத நன்மையே செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். ஏன் 2 சொல்றது என்ன சொல்றது? பாவமே அறியாத அவரே தேவன் நமக்காய் பாவமாக்கினார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது சொல்லுது. அப்போ தீமையே செய்யாத நன்மையே போல் செய்யற அவரை போல நான் இல்லையே போல துக்கப்படுறார், துயரப்படுறாரு. அது நிமித்தமா எப்படி? என்கிட்ட நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா நான் நன்மை செய்யாம தீமையை செஞ்சிடறேனே. நான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன். அப்ப தன்னைத்தானே கிறிஸ்து முன்பாக நிறுத்தி தான் துயரப்படுகிறார், துக்கப்படுகிறார். ஏன்னா அவர் மாதிரி இருக்க முடியல. அவரை நோக்கி பார்க்கணும். அவர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி இருக்கணும். இது எப்படி? கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த துக்கம் ஒரு மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். துக்கம் ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்கணும். 51ஆம் சங்கீதம் பிரதீப் மியூட் பண்ணுங்க, கேக்குறது. 51ஆம் சங்கீதம் 4வது பாருங்க. தேவரே
தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடுறார். ஏன் இந்த அறிக்கையிடுறாரு? என்ன பாவம் செய்தார் அவரு? 2 சாமுவேல் 13 சொல்றாரு. அதுதான் 2 சாமுவேல் 10 பாருங்க. சொல்றாரு. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் யாவதேவிற்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு யாவதே உன் பாவம் நீங்க செய்தார். இப்போ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யிட்டு என்ன சொல்றாரு? நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பேசும்போது நீதி விளங்குறது, நியாயம் தீர்க்கும் போது பரிசுத்தம் விளங்கும். இது என்ன அர்த்தம்? ஏன் தாவீது சொல்றாரு? இதை அறிக்கையிடுறது காரணம் சொல்றாரு. பேசும்போது தேவனுடைய நீதி, நியாயம் தீர்க்கும் போது அவருடைய பரிசுத்தம் விளங்கும். நியாயம் தீர்க்கிறப்ப பரிசுத்தம் விளங்குனா என்ன அர்த்தம்? இதுக்கு ஏன் அறிக்கையிட்டாரு பாக்குறப்ப நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவன் அறிக்கை இடுகிறவன் இரக்கம் பெறுவான். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மறைக்காமல் அதை ஒத்துக்கொள்கிறவன் ஒருத்தன் ஒத்துக்கொண்டு அறிக்கையிடணும். இந்த ஒத்துக்கொள்ற ஆரம்பம் இருக்கு பாருங்க, அதுதான் துயரப்படுறது இல்ல துக்கப்படுறது. இப்ப தாவீது சொல்றாரு, நான் இதை அறிக்கையிடுகிறேன் ஏனென்றால் நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்குறது. எப்படி? நீதிமொழி 28:3 படி நீர் பேசினீர். நீதிமொழி 28:13 மூலமா நீர் பேசினீர். அதனால நான் அறிக்கை எழுறப்ப என்னது? எனக்கு மன்னிப்பு வருது. நான் மன்னிக்கப்பட்ட பிறகு நான் என்ன ஆயிடுறேன்? என் பாவத்தில் நான் பரிசுத்தனாகி விடுகிறேன். சோ நான் அறிக்கையிட்ட இந்த காரியத்தை நியாய தீர்ப்பு நாளிலேயே அது எனக்கு முன்பாக நிக்காது. அப்போ நியாயம் தீர்க்கும் போது நீ பரிசுத்தராய் நியாயம் தீர்க்கிறது விளங்கும். இதுக்கு என்ன முக்கியமான அடிப்படை தேவை என்னன்னா, இருதயத்துல துயரப்பட வேண்டும். இருதயத்துல துயரப்படணும். இத தாவீது அதே சங்கீதத்துல சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு 17 பாருங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இவர் அழறாரு. இவர் அழுது இத சொல்றப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய விண்ணப்பத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். ஏனென்றால் எனக்கு என்ன இருக்குது? நறுங்குண்டதுமான இருதயம். என்னுடைய நீதியை நீர் உங்களுடைய நீதியை நீர் வழங்க பண்ணுவீர். என்னுடைய பாவங்களை மன்னித்தேன். உமக்கு வராதான் நான் பாவம் செய்தேன். நான் மனசாப்படுகிறேன். அப்ப இது உள்ள துயரப்படுறது பாவத்திற்கு தான். நம்ம இது கண்டினியூஸ் ப்ராசஸ். நிறைய பேரு பாவத்தை அறிக்கை இடுகிறார்கள், ஆனால் உண்மையான துயரம் இல்லை. துயரம் இல்லாமல் அறிக்கை இடுகிறார்கள். ஆமாமா நான் தப்பு பண்ணேன். சில பேர் ஆமாமா நான் தப்பு பண்ணேன், அதை பத்தி துயரம் ஃபீல் பண்றது கிடையாது. தேவனுக்கு விரோதமாகவும் அல்லது
மனுஷருக்கு விரோதமா பாவம் செய்யறப்ப தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி மனுஷன்கிட்டையும் மனசா பண்ணது. ரொம்ப சாரி பிரதர், ரொம்ப சாரி சிஸ்டர். அப்ப இது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். 34ஆம் சங்கீதம் 18வது பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு யாவே தேவன் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். எப்படி ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடம் கூட பார்க்கலாம் நம்ம. 147ஆம் சங்கீதம் எடுங்க. 147ஆம் சங்கீதம் 3வது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டது என்ன அர்த்தம்? இருதயம் நொறுங்குண்டு துக்கப்படுறது. அது தேவனுக்கு என்ன ஆறுது? தேவன்கிட்ட போய் மனசாப்படுறான், துயரப்படுறான். அப்ப இப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். தாவீதுதான் அறிக்கையிடுறது உள்ளத்திலே துயரப்பட்டு அவர் அறிக்கையிடுகிறார். இங்க தாவீது தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தப்ப இத சொல்றாரு. ஆனா நான் சங்கீதத்துல எழுதியும் வச்சிருக்கிறாரு. அத இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, மற்ற இடத்துலயும். ஏசாயா 61 அதிகாரம் 1 பாருங்க. யாவே தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க யாவே தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் என்னன்றது கிறிஸ்துவ மேசியா தன்னை குறித்து லூக்கா 4வது அதிகாரத்துல பாக்குறோம் நம்ம. புத்தக சொல்ல கொடுத்தப்ப அவர் வாசிச்சு அதை சுருட்டி வச்சு உட்காண்டார் அப்படின்ட்டு. வாசிங்க சிஸ்டர். அறிவிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் கூறவும், யாவே தேவனுடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் யாவே தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்போ என்ன அந்த அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை தான் தேவன், அதுதான் குமாரனை அவங்களை சரி பண்றதா குமாரனை அனுப்புறாரு. குமாரனை அனுப்பிச்சு அந்த குமாரன் உள்ள வர்றதுனால இருதயம் என்ன ஆகுது? நமக்கு சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், எப்படி நம்ம சிந்தையில ஐயோ நம்ம ஆண்டவர் மாதிரி மாறணும், அவருடைய சாயல மாறணும். ஐயோ சில நேரத்துல நம்ம தவறி தப்பு பண்ணிடுமே, அவரை மாதிரி இருக்க முடியலையே, தேவனே என்னை பலப்படுத்தும், எனக்கு கிருபையா இறங்கும், என் பாவங்களை மன்னியும். அந்த துக்கம், அந்த இது நமக்கு இருந்துட்டே இருக்கணும். இட்ஸ் a continuous process. அந்த துக்கம்ன்றது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துயரம் அல்ல துக்கம். அது கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கணும். அது இருந்துட்டாதான் நமக்கு நொறுங்குண்ட இருந்தே இருக்கும். ஏன் இதை இப்படி செய்யறான்னு பாக்குறப்ப ஏசாயா 57 அதிகாரம் எடுங்க. ஏசாயா 57:15 பாருங்க. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன்.
அப்ப அல்டிமேட்டா கடைசியில எப்படி பண்றாரு, அதை எப்படி ஷேப் பண்றாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்துல வாசம் பண்ணுகிறேன். அப்ப தேவன் வந்து வாசம் பண்றதுக்காக, நம்மள வாசம் பண்றதுக்காக, அதனாலதான் மலைப்பிரசவம் என்ன சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். ஏன்னா நீங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 246. ஒண்ணுல இருந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்தோனியா நாட்டு சபைகளுக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். இது ஒரு துக்கம். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதினேன். இங்க ஒரு இது கொடுத்தாரு, இந்த துக்கத்துக்கு அங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். முதல்ல எழுதின ஒரு துக்கம், ஆனா இங்க முதல்ல சொன்ன ஒரு துக்கம், இங்க என்ன சொல்றாரு, நீங்க துக்கப்படும்படிக்கு எழுதாமல் மன இடுக்கமும். நம்ம சில நேரம் நம்ம வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தப்புன்றப்ப பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம், வந்துட்டு நம்ம தூக்கம் வராது. ஏன்? உள்ளுக்குள்ள பீஸ் புடிங்கி போட்டுவார். அது எழுந்து நம்ம அறிக்கைட்டு, தேவனை மன்னி, நான் தவறாம தெரியாம செஞ்சுட்டேன் அவட்ட அழுது மன்னிப்பு கேட்கறப்ப அதை நம்ம கழுவோம். இதெல்லாம் வாழ்க்கையில ஐயா. அப்போ அந்த அந்த மனவுரு, அந்த அந்த நொறுங்குண்ட எழுத இல்லைன்னு வச்சுங்க, நம்ம பாவம் என்ன ஆகும், அப்படியே இருக்கும். அது நியாயத்து பண்ண என்ன ஆகும், நமக்கு விரோதமா இருக்கும். எப்பவும் அந்த நமக்கு அந்த இது இருந்துட்டு, தாழ்மை, அந்த நொறுங்குண்ட இருதயம் இருந்துட்டே இருக்கணும். அந்த இருதயத்துல தேவனுக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற அந்த துக்கம், அதான் இங்க சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட நமக்கு அந்த அந்த உள்ளத்துல அந்த இது இருந்துட்டே இருக்கணும். இந்த கொரிந்தியர்கள் தான் சொல்றாரு. 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நமது ஆண்டவராகிய யாஷுவா மெசியாவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு எழுதுறப்ப 2ஆவது நிருபம் அது எழுதுறப்ப, முதல் நிருபத்துல அவங்க பண்ண சபையில வேசித்தனம்லாம் இருக்குன்னு சொல்லி திட்டுறாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு சிலர் அவனை ஒதுக்கி வச்சு, இதுதான் 2ஆம் நிருபத்துல எழுதுறாரு, அவனை ஒரேடியா பண்ணிட்டாதீங்க, அவன் அமிழ்ந்து போய் விடாதபடிக்கு அப்படியே 2ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. நீங்க முழுக்க வாசிங்கன்னா தெரியும். அப்போ இந்த மனஸ்தாபப்பட்டு அவங்க அந்த துக்கம் நிறுத்ததுனால, மனஸ்தாபப்படுறதுனால தேவன் அவங்களை என்ன பண்றாரு, ஆறுதலை அளிக்கிறார். அதனால முதல் அதிகாரத்தை ஓப்பனிங்ல எழுதுறார். அவர் யாரு, இரக்கங்களின் அவர் இரக்கமுள்ளவர். நீ நொறுமுண்டு பணிந்து அவர்கிட்ட இருக்கிறப்ப இரக்கம் உனக்கு கிடைக்கும், புறக்கணிக்க மாட்டார். அவர் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சகல விதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவர். இத சொல்லிட்டு இந்த நிருபம், இந்த 2ஆம் நிருபம் ஆரம்பத்திலுமே இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு பின்னால எழுத போறத பத்தி சொல்றாரு. பின்னால எழுத போறேன், ஆனா முதல்ல சொல்றாரு எப்படி, அவர்
இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அந்த சபையில இருக்கவங்களை திடப்படுத்துறாரு அவர். முதல் நிருபத்துல நான் எப்படி வரணும், அன்போடு வரணும், பெரும்போடு வர வேண்டும்ன்றார். ஏன்னா பொருந்துப்பட்ட மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதை அவங்க வாசிச்சு அவங்ககிட்ட மனசாப்பட்டிருக்கிறாங்க. மனசாப்பட்டதுனால இந்த காரியம் அவர் கேள்விப்பட்டு எழுதுறாரு. 2ஆம் நிருபத்தை எழுத ஆரம்பத்திலே சொல்லிடுறார், இந்த தேவன் யாரு, நீ நொறுமுண்டு பணித்த உள்ள கொண்டனா அவர் என்ன பண்றார், உனக்கு உன்னை புறக்கணிக்க மாட்டார், அவர் இரக்கம் காண்பிப்பார். அந்த இரக்கத்தை காண்பிக்கிற அந்த தேவன் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவனா இருக்கிறார் அவர். 2 குழந்தைகள்ல நிறைய திடப்படுத்துகிற காரியமா சொல்றாரு. 1 குழந்தைகள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தேன். 1 குழந்தை 2 வித்தியாசம் அதுதான். 2 குழந்தைகள் நிறைய திடப்படுத்துறாரு, என்னென்னலாம் செய்ய இது பண்ணணும்ட்டு சபைக்கு. அதே பட்டம் தர சபைக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியம் இந்த நம்மள அனுதினம் தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் தேவனுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா, நம்ம பிராக்டிக்கலா நான் சொல்றேன். நான் போல் ரோமர் 7 சொல்ற மாதிரி நான் பிராக்டிக்கலா சொல்றேன். நம்ம எல்லாரும் பர்சுவான்கள் இல்லைங்களா, நான் அநேக நேரத்துல நம்ம தவறுகிறோம். உண்மையா சொல்லுங்க, தவறாதவங்களே யாராண்டு இருக்கீங்களா? இல்ல பிரதர், நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துலயுமே எனக்கு உண்டு, நான் ஒத்துக்கிறேன். உண்மையான ரொம்ப அழகா சொல்றாரு, நான் பாவம் செய்ய நம்ம வஞ்சிக்கிறவளா இருப்போம்ட்டு. நிறைய நேரத்துல என்ன மாம்சத்துல இருக்க எலியாண்டோ நம்ம போல பாடுள்ள மனுஷன். ஆனா அதுக்காக நம்ம அது லைசன்ஸ் கிடையாது. உடனே என்ன பண்ணணும், நம்ம அறிக்கை. அப்போ அந்த அந்த காரியம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். எது பண்ணாலும் ஐயோ நான் பண்ற காரியம் என்னை ரட்சித்தது தெய்வத்துக்கும் அவர் அனுப்பின தேவனுக்கும் பிரியமா இருக்குமா? எந்த காரியம் செஞ்சாலும் அதான் பொண்ணுக்கு 10 சொல்ற, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்ப இந்த கேள்வி நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அந்த கேள்வி நம்ம அந்த சிந்தை நமக்குள்ள இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன இருதயத்தை வச்சிருக்கிறோம், நொறுகுண்ட இருதயம், நறுகுண்ட ஆவி நமக்குள்ள அந்த அது இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மளே வந்து வாசம் பண்ணுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது யாருக்கு மலை பிரசங்கத்துல அவர்கிட்ட வந்த யூதர்களுக்கு சீஷர்களுக்கு எல்லாம் சொல்றார். துயரப்பட்டவனா யாரு? துயரப்பட்டவனா அவர் உபதேசத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் சபைக்குள்ள வந்தார்கள். புரியுதா? நல்ல புரியுது. அவருடைய உபதேசத்தை கேட்டு குத்தப்பட்டு நீங்க வேணா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் 37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவராகிய யெகோவா மெசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ இருதயத்துல குத்தப்படுறாங்க. ஆண்டவரும் நமக்கு அதான் சொல்றாரு, இருதயத்தை நிறுத்துற. இருதயத்துல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த சிந்தை நமக்குள்ள இருந்துட்டே இருந்ததுனால் நம்ம செய்ய மாட்டோம். அப்படி தவறி விழுந்தாலும் நம் பாவங்கள் நீக்கப்படுகிறது. நம்முடைய சில தவறுகள் சிந்தையில சில நேரம் நம்ம தவறு செய்திருப்போம், வார்த்தையிலே நம்ம அறியாம தவறு செய்திருப்போம், கிரியைகளிலே அறியாம செய்திருப்போம். அறியாம செஞ்சாலும் அஞ்சு செஞ்சாலும் பாவம் தான்.
அதுல வித்தியாசமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்போ இந்த கண்டினியூஸா நமக்கு அந்த இருந்துட்டே இருக்கணும். எப்போ நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஐயோ, என்கிட்ட இன்னும் இவ்வளவு குறைபாடு இருக்குது, தேவனே உதவி பண்ணும், எனக்கு உதவி பண்ணும். பரிசுவான்கள் தான். ஆனாலும் நமக்கு இன்னும் எப்போ மருவமா வரைக்கும் அவருடைய உதவிக்காய், அவருடைய இலக்கங்களுக்காய், அவருடைய நடத்துதலுக்காய் நாம் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப இதுதான் அங்க மோர்னிங்கிறது, பிவைலிங். அந்த உள்ளுக்குள்ள அந்த கூக்குரல் இருந்துட்டே இருக்கணும். இதை ஏற்றுக்கொண்டவர்கள், குத்தப்பட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் சபைக்குள்ள வந்தாங்க. அப்போ 2ல பார்த்தோம். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கிற, அது என்ன பண்ண போறாங்க? ஜகரியா 12:10 வாசிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் கடைச்சன் பிள்ளைகளுக்காக சிஸ்டர் கொஞ்சம் பக்கத்து 1101 வாசிங்க சிஸ்டர். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மிகுதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத்ரீம் மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாய் புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீயும் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சிமேயி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு, ஆண்டவர் பூமியில வந்தப்ப அவர் கேட்ட உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு மனதிலே குத்தப்பட்டவர்களாய் வந்தவங்க, அவங்க என்ன நொறுங்குண்ட இருதயத்தை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க? சபையில வந்தாங்க. ஆனால் தேவன் இதை விரும்புறார், நீ நொறுங்குண்ட இருதயத்தோட வந்தாதான். ஆனா அவங்க யூதர்களை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு ஒரு காலம் வரும். அப்ப எந்த துயரத்தினால் நான் பாட்டு பாடணும்ல, துயரப்பட்டவர்கள் சிங்கார மாளிகையில், அந்த பாட்டுல துதித்து பாடுவோர் துதியின் உடையுடனே. அப்ப இப்போ இந்த பாவங்கள் கழுவப்பட்டாதான் நான் பாவியல், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது, முற்றிலும் நான் பரிசுத்தம், முற்றிலும் என் ஆண்டவரை போல நான் மாறிவிட்டேன். எப்போ? அப்ப பறக்கிறப்பதான் ஆண்டவரே உம்மை போல மாற்றி விட்டீரே, அல்லேலூயா, அப்பதான் மாற்றி விட்டீரே சொல்ல முடியும். அது வரைக்கும் என்ன சொல்லணும்? என்னை மாற்றுங்க தேவனை, என்னை மாற்றுங்க, உங்களுடைய குமாரனுடைய சாயல் ஒப்பா என்னை மாற்றுங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்ப இந்த சிந்தை நமக்கு இருந்துட்டே, அந்த தாழ்மை, இந்த சிந்தை இருந்துட்டே இருக்கணும். நான் எல்லாம் செய்வேன், நான் எல்லாம் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்ல தான தர்மம் பண்ணுவேன், நான் நல்ல எல்லா வேலையும் செய்வேன், நான் நிறைய காணிக்க கொடுப்பேன், நான் நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். எதுவுமே நான் கிடையாது, அவுட். எதுவும் நம்மை கொண்டு ஒன்னே ஒண்ணு அவருடைய கிருபை. நாம் கிரியை செய்யணும் இல்லைங்களே, ஆனா கிரியை செய்தாலும் இந்த கிரியையில நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு கிருபைதான். அந்த கிருபைக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மளே வாசம் பண்ணுகிறார். அப்ப ஏற்றுக்கொள்ளாதவங்கள ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நீங்க அதான் பாத்தீங்கன்னா புலம்பல் புஸ்தகமே பாருங்க. புலம்பல் புஸ்தகம் பாத்தீங்கன்னா முதல் 2 அதிகாரம் எப்படி இருக்குது? புலம்பல் எவ்வளவு தானே வாசிச்சிருக்கீங்க? புலம்பல் நிறைய பேரு ரொம்ப கஷ்டமா இருக்குது. புலம்பல் எவ்வளவு
புலம்பல் புஸ்தகத்தோட ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அது ஒரு பாவம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி தான். இல்ல, அதோட ஒரு விசேஷத்தை இது தெரியுமா? அது ஸ்திரீகள்லாம் முதல் அதிகாரம் எடுங்க. இரேமியா தானே புலம்பல் புஸ்தகத்தை எடுங்க. பக்கம் சொல்லுங்க. 952. 952 பக்கம். 952 பக்கம் எல்லாம் எடுத்துக்கங்க. முதல் அதிகாரம் எவ்வளவு வசனம் இருக்கு? 22. 22. 22 வசனம். ரெண்டாவது அதிகாரம் 22. 22. மூணாவது அதிகாரம் 22. 66. நாலாவது அதிகாரம் 22. அஞ்சாவது அதிகாரம் 22 தான். இல்ல, அதனால என்ன 22 நடுவுல 66 22 பிரிச்சிருக்கிறாரு. மூணாவது அதிகாரம் மாத்திரம் 66. புலம்பல பாத்தீங்கன்னா முதல் 2 அதிகாரத்துல அவன் என்ன செய்யறாங்க? இந்த புலம்புறவங்க தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காக, ஐயோ இப்படி போயிட்டாங்களே, கட்டளை மீறுகிறாள், எல்லாம் போயிட்டாங்களே. முதல் 2 அதிகாரம் பாத்தீங்கன்னா புலம்பலே தான். ஆனால் மூன்றாவது அதிகாரத்துல ஒரு மாற்றம் வருது. முதல் 2 அதிகாரத்துல அழுதவங்க, மூன்றாவது அதிகாரத்துல உண்மையான புலம்பலே வருது. அங்க என்ன புலம்பல் வருதுன்னா, தேவரீர் நீர் நீதி உள்ளவர். பாத்தீங்க சாமி. முப்பத்தேழாவது பாருங்க. சர்வ வல்லவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து யாவை தேவனிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் பேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே இப்பதான் என்ன ஒத்துக்கிறாங்க, எங்க பாவத்தினாலதான் இது வந்தது. சொல்றாங்க. முதல் 2 அதிகாரத்துல என்ன சொல்றாங்க? தேவனே நீ இதை பண்ணி இதெல்லாம் பண்ணிடுற, எல்லாம் பண்ண பகையினர் இதை பண்ணான எல்லாம் கம்ப்ளைண்ட். ஆனால் 3ஆம் அதிகாரத்துலதான் உண்மையான புலம்பல். மனசாப்படுறது, நீங்க நீதி உள்ளவர் தான். ஆனா இந்த அதிகாரத்துக்கு நிறைய வசனம் இருக்கு. இந்த பிரிக்கிறப்ப திரும்ப 4ல அவங்க கஷ்டத்தெல்லாம் திரும்ப அழுகை. 5ஆவதுல பாத்தீங்க, திரும்ப என்ன பண்றாங்க? தேவன்கிட்ட மன்றாடுறாங்க. அப்ப இது ஒரு எக்ஸலண்ட் மாடல். அந்த துயரப்படுதலுக்கு ஒரு மாடல் இது. அப்ப இப்படிப்பட்ட துயரம் அவங்களை நெருக்கினது எப்போ வந்தது? இது திரையிருப்புக்கு போறாங்க. ஆமா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிடுத்து. இந்த மாதிரி ஆயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. அதே மாதிரி தானியல் 9ஆவது அதிகாரம் தானியல் ஜெபம் பண்றாரு. அங்கேயும் அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? நொறுங்குண்ட இருதயத்தோடு, சர்வவல்லவரே கேளும், சர்வவல்லவரே மன்னியும், சர்வவல்லவரே கிருபை செய்யும். என்ன ஒரு இறக்கம் பாரு. நாங்க எடுங்க தானியல் அங்கேயும் பாருங்க, அழகா தேவன் எழுதி வச்சிருக்கிறார்.
தானியேல் 9 அதிகாரம் 12 மேல பாருங்க. 1044. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழெங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் தேவன், நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. சொந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றார். அதான் இங்க சொல்றாரு, தேவனே நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறீங்க. 14 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகி யாவேயின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. ஆதலால் யாவே தேவன் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகி யாவே தாம் செய்து வருகிற தம்முடைய கிரிகைகள் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். இப்போதும் போறோம். அப்போ இதுதான் இந்த சொல்லிட்டுதான் 19 பாருங்க. சர்வ வல்லமை உள்ளவரே கேளும், சர்வ வல்லமைவரே மன்னியும், சர்வ வல்லமை உள்ளவரே கவனியும். என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். ஜபத்தை முடிக்கிறார். இந்த ஜபத்தை முடிச்ச உடனே என்ன சொல்ற 23 வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ சொல்ல தொடங்கின. ஏன் பிரியமானவன்? நொறுங்குண்ட இருதயம், படித்த ஆவி. அதுதான் பிரியமானவன் உடனே உத்தரவு வருது. அப்ப இதுதான் ஆண்டவர் சொல்றாரு அங்க மலை பிரசங்கத்துல. துயரப்படுகிறவர்கள் நம்முடைய காரியங்கள் தான். மற்றபடி இந்த உலக பிரகாரமான நிறைய பேர் இன்னைக்கு எப்படி எதுக்கு துயரப்படுறாங்க? ஏதாவது பொருள் போச்சு, திருட்டு போச்சு, இல்ல யாரும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் செத்து போயிட்டாங்க, இல்ல வேற ஏதாவது இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்ல வேலை போச்சு, இதுக்கெல்லாம் துயரம். இதெல்லாம் என்னது? இது லௌகீக துக்கங்கள். சொல்றாரு ஈவன் மேக்சிமம் செத்து போனது கூட என்னது? அறிவில்லா இருக்க மனது துக்கித்து அறிவில்லா இருக்க மனது இல்லைங்க. 1 அதிகாரத்துல மற்றவளை போல. அப்போ அந்த துயரம் இல்லை. எந்த துயரம்? நம்முடைய குறைபாடுகள், நம்மள இருக்கிற அசூசிகள். இது நிமித்தம் நாம் துயரப்பட்டு, தேவனே என்னை மன்னி, இந்த இந்த பலவீனத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவான்? பவுல் சொல்றாருங்க ரோமர் 7:24. எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான், துக்கப்படுறார். எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தை சொல்லிட்டு அடுத்தவன் ஒரு ஜம்ப் பண்ணி குதிக்கிறார். ரோமர் 7:25 வாசி. 24 சொல்லிட்டு 25 சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய ஆண்டவராக யாஷுவா மெசியாவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் இது வரைக்கும் இதெல்லாம் அலசிட்டு 24 வரைக்கும் சொல்லிட்டு தப்பு 25 பெரிய ஹோப்பே கொண்டாந்துட்டாரு. எப்படி? அத்தனை ஒரே தூக்கி போட்டு ஆண்டவராக யாஷுவா மெசியா மூலமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம்னா இப்போ ஜெயம் வந்தது. இதுதான் என்னை விடுதலை ஆக்குறார். அது எப்போ? அந்த உள்ளத்துல அவர் துயரம் அடைகிறார். அந்த ஆறுதலை தேவன் அவர் கொடுக்கிறார். பெருமானோட அதான் இங்க ஆண்டவர் மகப்பிரசம் சொல்றார். இப்பொழுது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இதுக்குதான் நம்ம துயரப்படணும். வேற எதுக்கும் லௌகிக காரியங்கள் துயரப்படவே கூடாது. எல்லாம் அதனதுக்காக நேர்த்தியாக செய்கிறார். எல்லாத்தையும் அழகா செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம காரியங்கள் உங்களுக்கு கருத்தனைகளா இருக்கலாம். நான் கூட போன வாரம் ஒரு காரியத்துக்காக நான் இப்ப சொல்ல விரும்பல, ஜபத் டயத்துல ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். நம்ம இதை முடிச்ச பிறகு சொல்றோம்.
அது எதுக்காக? கருத்தனையோடு தான். கருத்தனையோடு நாம் ஜெபம் பண்ணணும். கருத்தனையோடு. ஆனா துக்கப்பட்டு எது உலக காரியம் எதுவுமே நம்ம துக்கப்படவே கூடாது. நம்முடைய காரியங்களுக்காக நாம் இப்படி இருக்கிற தேவனே, என்னுடைய அவருடைய சுபாவம் வர வேண்டும், நான் அவரை போல மாற வேண்டும். உலகத்துல இவனை போல அவனை போல இவனை மாதிரி இவனோட ஃபேனா போகணும், இவன் பின்னால போகணும், இல்லவே இல்லை. அவர் பின்னால் தான் போனோம். அவர் பின்னால் ஒரு மாத்திரம் தான் போக வேண்டும். அவர் தான் மாடலா வச்சுக்கணும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேர் பீப்புளை மாடலா வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் போடவே கூடாது. ஏன்னா அவன் போயிட இவனும் போயிடுவான். அவன் எங்க போனானோ அவன் வழியில போனானோ அவன் போன இடத்தான் போவான். ஆனா நம்ம ஆண்டவர் எங்க போயிருக்கிறார்? ஜீவ ஊழிய இடத்துல அவர் ஜீவ ஊழிய இடத்துல போயிருக்கிறார். யோவான் 8:12 தான் சொல்லுது. யோவான் 8:12 வாசிக்க. மறுபடியும் யாஷுவா மெசியா ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுவான். மற்ற யாரும் உலகத்துல வந்து எந்த மனுஷனும் இது சொல்லவே முடியாது. ஒத்தரதான் சொல்ல முடியும்னா அது நம்ம ஆண்டவர் ஒன்றுதான், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்? நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்துல வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் ஒருத்தர் தான். மத்தெல்லாம் ஒளி போல இருக்கும், ஆனா மங்கி போற ஒளி. மனுஷனை இருளிலே இருக்கிற மனுஷனை பிரகாசிப்ப செய்கிற ஒரே ஒளி மெய்யான ஒளி அவர்தான். அவர் நம்மளே வரும்போது, நாம் அவருடைய பாதையிலே நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவ ஒளி, நித்திய ஆறுதல், நல் நம்பிக்கை, பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவருக்கு மலைப்பிரசவத்துல துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உபதேசத்தில் இருக்கிற நம் அனைவருக்கும் அந்த ஆறுதலை நமக்கு காண்பித்து, அந்த ஆறுதலின் தேவனிடத்துல நம்மை கொண்டு போய் முதற் பலன்களாக, ஒருவித முதற் பலன்களாக சேர்ப்பாராக. ஆமேன், ஆமேன்.